அஸ்ஸலாமு அலைக்கும். யாரெல்லாம் கல்யாணக்காரவங்க வீட்ல பைனாப்பிள் கேசரி சாப்பிட்டு வேற லெவல்ல இருக்குல்ல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்க? கவலைப்பட வேணாம். இனிமே நம்ம வீட்லயே செய்யலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. அது மட்டும் இல்லாம ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எண்ணெயும், நெய்யும் வந்து நான் 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். தாராளமா எடுத்துக்கோங்க. இதில வந்து முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் வந்து கிஸ்மிஸ் சேர்த்துருக்கேன். நல்லா வந்து கிஸ்மிஸ் பலூன் மாதிரி வீங்குற வரைக்கும் வந்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே வந்து நான் 1 கப் அளவுக்கு நான் வந்து அன்னாசி பழம் எடுத்திருக்கேன். நல்லா வந்து நெய்யிலேயே வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில வச்சுட்டு நல்லா வந்து வதக்கிக்கணும். வதங்குனோனே அது நல்லா சுருங்குனதுக்கப்புறம், நம்ம எந்த அளவுக்கு வந்து ரவை எடுத்திருக்கோமோ, அதிலேயே வந்து 3 மடங்கு அளவுக்கு தண்ணி ஊத்தணும். ஊத்தி நல்லா கொதிக்க விட்டு ஒரு பக்கத்துல வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வேற பாத்திரத்துல அதே மாதிரி 4 கரண்டி அளவுக்கு எண்ணெய், 4 கரண்டி அளவுக்கு நெய் விட்டு 1 கப் அளவுக்கு நான் வந்து ரவைய வந்து இந்த மாதிரி நல்லா லோ ஃப்ளேம்லயே மணலா வர மாதிரி நல்லா பொல பொலண்டு வறுத்து எடுத்துக்கலாம். அது கூடவே வந்து இப்ப நம்ம கொதிக்க வச்சிருக்கோம் இல்லையா? வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பைனாப்பிள வந்து இது கூடவே வந்து நல்லா சேர்த்து நல்லா பொறுமையா கிண்டி விடணும். பைனாப்பிள் கொதிக்க விடுறப்பவே நீங்கள் வந்து அதில் உங்களுக்கு வேணுங்கிற ஃபுட் கலரை ஆட் பண்ணி கொதிக்க விடுங்க. நல்லா வந்து தண்ணி வந்து நல்லா ரவையோட ஒன்று சேர்ந்து நல்லா வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து 1 கப்பு ரவைக்கு நான் வந்து 1 கப் அளவுக்கு நான் வந்து சீனி எடுத்திருக்கேன். நான் இதுவே வந்து போதுமானது. அன்னாசி பழத்தில் இனிப்பு நல்லா இருந்துச்சுன்னா 3/4 கப்பாக எடுத்துக்கோங்க. இல்லை இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இது சீனி வந்து நல்லா மெல்ட் ஆகி நல்லா அது கூட நல்லா செட் ஆகணும். கட்டியும் முட்டியும் இல்லாமல் நல்லா சமமாக இருக்கிற அளவுக்கு நல்லா ஒன்றும் மண்ணும் இல்லாமல் நல்லா வந்து கிண்டி விட்டுட்டே விடுங்க. லோ ஃப்ளேமில் இருக்கணும் அடுப்பு. எல்லாம் செட் ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு, இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு, கிஸ்மிஸையும் இது கூடவே சேர்த்து அப்படியே வந்து நல்லா கிண்டி விட்டு தம் மாதிரி வச்சுட்டு சம அளவில் இப்போ வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து மூடி விட்டு ஆஃப் பண்ணி எடுத்தால் சூப்பராக பொல பொலண்டு அன்னாசி பழம் கேசரி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஆனால் வந்து உங்களுக்கு நீங்கள் கேசரி சாப்பிடும்போது வாயில் வந்து உங்களுக்கு அன்னாசி பழம் வந்து தென்படும் தான். அது வந்து மசியாது. கொஞ்சமாச்சும் லைட்டாச்சும் தென்படும். பட் அது நெய்யோட வறுத்த டேஸ்ட்டில் வேறு லெவலில் இருக்கும். சூப்பர்வாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம க்ரௌன் பேரடைஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.